அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீகாந்த் அல்ல, நான் பிரம்மம் என்ற இந்த உணர்வினை நான் பெறுவதற்கு என்ன மாதிரியான புரிதல்கள், என்ன மாதிரியான பயிற்சிகளை நான் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டினா வச்சு டிஸ்கஸ் பண்ணினோம். அற்புதமான பதில்கள் ஒவ்வொன்னுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத ஸ்லைட்டா கோடிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னா, "எதுவாக உன்னை நீ நினைக்கின்றாயோ, அதுவாகத்தான் நீ ஆகின்றாய்" என்ற தத்துவத்தை நாம் புரிந்தவர்கள் தானே. அதுக்கு பிராக்டிகலா நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குளவி ஏன்னா கண்கூடா அனைவருக்கும் புரிந்த ஒரு விஷயம். புழு குளவியான கதை அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா புழு தான் குளவி ஆகுது. அப்போ அந்த புழுவை அந்த ஒரு குளவி வந்து ஒரு புழுவ எடுத்துட்டு போய் கூட்டுல போட்டுட்டு, அது வந்து ஒவ்வொரு தடவையும் அது வந்து கொட்டும்போது, குளவியின் ஞாபகத்திலேயே அது இருக்க, இருக்க, இருக்க அது குளவியாகிய மாறியது என்ற ஒரு கதையை நாம் காண்கின்றோம். அப்போ எதுவாக நீ உன்னை நினைக்கின்றாயோ, அதுவாகத்தான் நீ இருப்பாய் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நான் வந்து வீரனா, கோழையா? நீ உன்னை வீரனாக நினைக்கும்போது வீரனாக இருக்கின்றாய். உன்னை நீ கோழையாக நினைக்கும்போது கோழையாக இருக்கின்றாய். இட் இஸ் சச் அ சிம்பிள் திங். ஸோ இதெல்லாம் நமக்கே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு தாட்லயே இருப்போம். ஒரு தாட்ல போய் என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு நெனச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பவர் வந்த ஃபீலிங் கிடைக்குதா இல்லையா? ஸோ இந்த பவர் அப்படிங்கிறது உன் மனசுல நீயா எடுத்துட்டு வர்றது தானே. இப்ப எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் தான் உங்களையே இப்படி வச்சிருக்கு. நீங்க இப்படி இருக்கீங்கன்னா, அது உங்க எண்ணம் தான் காரணம். ஒவ்வொருத்தனும் அவன் அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் மாரி தான் அவன் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்களே. அப்படி இங்கே எண்ணத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள். என்ன மாதிரி நீங்கள் எண்ண வேண்டும் என்பதை உணர வேண்டுமா? நீங்கள் உண்மையில் யார் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். அப்போ நான் பிரம்மம் என்ற உணர்வினை நீங்கள் மேற்கொண்டு பழகினால், இந்த உடல் இந்த ஸ்ரீகாந்த் என்பது பிரம்மத்தின் பிரதிபலிப்பு. அதாவது பிரம்மம் என்பது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், மெகா கான்சியஸ்னஸ் என்று வைத்துக் கொண்டால், அதனுடைய பிரதிபிம்ப உணர்வாக இந்த ஸ்ரீகாந்த் இருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மை உணர்வு கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது உண்மை உணர்வு அல்ல. அந்த ஒரிஜினல் கான்சியஸ் பிரம்ம உணர்வில் இருந்து பெறப்பட்ட உணர்வு, பிரதிபலிக்கப்பட்ட உணர்வு, கடன் வாங்கிய உணர்வு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அல்லது பிரம்ம உணர்வே தான் இந்த ஸ்ரீகாந்த் உணர்வும். ஆனால் ஸ்ரீகாந்த் என்ற வேஷத்தில் இருக்கும்போது பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது பொய் உணர்வாக பிரம்ம உணர்வு தான் அப்பயும். பிரம்மம் என்ற உண்மை உணர்வு பொய் உணர்வாக இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஸ்ரீகாந்த் என்கின்ற உணர்வு என்பதை முதற்கண் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். பேசிக்கலி ஞான யோகம், ஞான வேள்வி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். புரிதலாக ஜஸ்ட் புரிதல் போதும். நீங்க வந்து நான் முதல்ல வந்து சின்ன சின்ன விஷயமா பிராக்டிஸ் பண்றேன், யோகா பண்றேன், நான் உடம்ப வளைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து சின்ன சின்னதுல இருந்து வர்றோம். என்னெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த புரிதல் அப்படிங்கிறதா தான் உன் வாழ்க்கையாவே இருக்கு. இந்த புரிதல் ஒரு மொமெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சேம் மொமெண்ட் நீ அதுவா மாறிடுவ. ஒரு பெரிய பணக்காரன் தன்னை பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டான்னா, அடுத்த செகண்ட் அவன் பிச்சைக்காரனா தான் இருக்கான். எங்கன்னு கேட்கிறீங்களா? கனவுல. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேணா இருக்கட்டுங்க. கனவு கண்டு கொண்டிருக்கும் போது தன்னை பிச்சைக்காரன் என்று அவனுடைய மனம் நினைத்தது, பிச்சைக்கார அனுபவத்தை அப்படியே பெற்றது. விழித்த பிறகுதான் மீண்டும் தன்னை பணக்காரன் என்று நினைத்தது, மீண்டும் பணக்காரனாக அது அனுபவித்தது. பிராக்டிகல் எக்ஸாம்பிள் தானே. உன் மனம் நினைப்பதைத்தானே உன் மனம் அனுபவிக்கின்றது. இஸ் தட் வாட் இஸ் ரியல் அப்போ? இப்போ நீ வந்து பணக்காரனா இருக்கிறது ரியலா? அப்போ பிச்சைக்காரனா நீ பணம்ல இருந்தது ரியலா? எதுவுமே ரியல் கிடையாதுடா. எல்லாமே அன்ரியல் தான். சோ இந்த அன்ரியல் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படின்னா, அந்த பிரம்ம உணர்வை இங்கே அன்ரியலாக இப்படி மாறி மாறி இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரம்ம உணர்வை நான் எப்போது நான் பிரம்ம உணர்வு என்று உணர்ந்து இந்த ஸ்ரீ உணர்வு என்பது பிரம்மத்தின் பொய் உணர்வு என்றும் நான் புரிந்து கொண்டேனோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிச்சை கெடுக்கின்ற சூழலும் பணக்கார சூழலும் இரண்டும் பொய் உணர்வு. எதோட பொய் உணர்வு? பிரம்மத்தின் உணர்வு என்று நான் உணரும் போது எனக்கு வித்தியாசமே தெரியாது. சமபாவனை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மாயையில என்ன வசதி தாழ்த்தி படத்துல நடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா வில்லனா? உண்மையிலே அவன் நல்லவன் கெட்டவன்னு சொல்ல போறீங்களா? அட 2 பேரும் நடிகன் தான். நடிகன்ற பார்வையில 2 ஒண்ணுதான். 2 வேஷம் தானே. அது ஒரு வேஷம், இது ஒரு வேஷம் அவ்வளவுதானப்பா. இதுல என்னத்த பெருசா வித்தியாசம் போற? ஆல் இஸ் டேஸ் என்பது மிகச் சுலபமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ வாட் இஸ் மோர் எசென்ஷியல் அப்படின்னு சொன்னா,
அந்த பிரம்ம உணர்வு தான் நான் என்று உணர்வதற்கு முதற்கண் இந்த ஸ்ரீகாந்த் உணர்வு என்பது உண்மை அல்ல என்று உணர வேண்டும். ரெண்டையுமே நீங்க ரயில் ட்ராக் மாதிரி கொண்டு போகலாம். நீங்க இதை மாயையா புரிஞ்சுக்கிறது அல்லது பிரம்ம உணர்வை நான் என்று உணர்வது, இந்த ரெண்டையுமே நீங்க ஒரே ட்ராக்ல, அதை இதுல முடிச்சுட்டு அதுக்கு வா, அதுக்கு முடிச்சுட்டு இதுக்கு வா அப்படின்னு இல்லை, ரெண்டையும் கொண்டு போங்க. அதுதானே சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் கடன் பொருள முடியாது. அப்ப நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ரீகாந்துக்கு ஏற்படுகின்ற எந்த உணர்வாக இருந்தாலும் அது ஸ்ரீகாந்த் என்ற பொய் உணர்வு அல்ல. சரி, ஸ்ரீகாந்த் அனுபவிப்பது உண்மை உணர்வு அல்ல, பிரம்மத்தின் பொய் உணர்வை அனுபவிக்கின்றான்னு புரிஞ்சுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீகாந்துக்கு நிறைய உணர்வு வரும். சுகம் வரும், துக்கம் வரும், கோபம் வரும், என்ன வேணா வரும். இவனுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான உணர்வுகள் எழுகிறது. சரியா? இந்த உணர்வுகள் எல்லாம் பிரம்மத்தின் பொய் உணர்வு என்று நான் உணர முயற்சிக்க வேண்டும். அது எப்படிப்பா பொய்யா பார்ப்பேன்? என்ன பொய்யா தானுங்க இருக்கு. பொய்யா பாக்குறதுக்கு என்ன கஷ்டம்? இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. 1 மணி நேரம் நீ ஃபீல் பண்றது அடுத்த மணி நேரம் ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. உண்மை என்ன? அது கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. அது 100 எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே மாறிட்டு இருக்கு, மறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அது உண்மை நீ எதுல போய் ஒட்ட போற? ஆக ஆட்டோமேட்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆந்தி பிரம்ம உணர்வு இங்கே மாறிக்கொண்டிருக்கும் இந்த உணர்வு நான் அல்ல, இது பொய் என்று ஸ்ட்ராங்கா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஒரு பயிற்சியாகவே மேற்கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் அனுபவிக்க போகின்ற எந்த உணர்வாக என்றாலும் அதை நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், பொய்ன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி நடிப்புன்னு ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் அந்த உண்மை உணர்வுங்கிறது ஒரிஜினல் உணர்வுன்றது கான்ஸ்டன்டா இருக்கும், பெர்மனண்டா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், கூடுதல் குறையாம இருக்கும். அதுவேதான் மாயையில பிரதிபலிக்கும் போது கோபமா இருக்கும், துக்கமா இருக்கும், சுகமா இருக்கும், வேறு விதமா இருக்கும். பட் இதெல்லாம் நடிப்பு என்று உணருங்கள்னு சொன்னேன், அல்லது பொய் என்று உணருங்கள். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு அற்புதமான பிராக்டிஸ் தான். இன்ஃபேக்ட் அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஆடியோல கூட அதை பிராக்டிஸ்ன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஃபீல் இட்ஸ் அன் ஆக்டிங். எவ்வளவு பெரிய சுகம் வரும்போதும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ண அடிக்ட் ஆக மாட்டேன். எவ்வளவு பெரிய துக்கம் வரும்போதும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ண நீ வந்து அஃபெக்ட் ஆக மாட்டே என்றெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? த சேம் திங் இப்போ வந்து அந்த மேகலா சொன்ன ஆன்சர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பேசியிருக்கேன். அதை பொய்ன்னு பாரு அல்லது நடிப்புன்னு எடுத்துக்கோ. பொய்ன்னு நடிப்பெல்லாம் ஒண்ணுதான். சரியா? திஸ் இஸ் தி வே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கௌரி சொன்ன தான் ஆல்மோஸ்ட் இதுல தான் ரெஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த சேம் உணர்வு. ஸோ அந்த சுக உணர்வு அப்படிங்கிறது அவர் டிஃப்ரெண்டா என்ன சொன்னா அப்படின்னா, நீ எங்க யார் எவ்வளவு பெரிய சுகத்தை நீ பார்த்தாலும் அது பிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா உணர்வுனாலே ஒண்ணுதாங்க. ஆக்சுவலா இதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். உடலு, மனசு, புத்தி இது எல்லாமே ஜடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, ஒட்டுமொத்த உலகமே கூட ஜடம் என்று புரிந்து கொண்டால், அந்த ஜடத்தை அனுபவிப்பவன் நான் என்று புரிந்து கொண்டார். இட்ஸ் வெரி ஈஸி. அது எப்படி என்னால ஜடம்னு புரிஞ்சுக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நிறைய நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பிரம்ம உணர்வு பிரதிபலிக்கிறது. எதுல பிரதிபலிக்கிறதுன்னா ஸ்கிரிப்ட்ல. உடல், மனசு, புத்தி அப்படிங்கிறது வேஷம். இந்த வேஷத்துல பட்டு பிரதிபலிக்குது. வேஷத்துக்கு எப்படிங்க உணர்வு இருக்க முடியும்? இப்போ இப்படி பாரு அப்படிங்கிற நெக்ஸ்ட் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லாத்தையுமே வேஷதாரிகளாக காணுங்கள். இந்த உலகத்தையே வேஷதாரிகளாக காணுங்கள். அந்த வேஷத்தை போட்டிருப்பவன் யாருன்னா பிரம்மஸ்வரூபமான நான்னு பாத்துருங்க. அவ்வளவுதான். அப்ப இங்க பேதம் எங்க வரும் அப்படின்னா வேஷத்துல வரும். நான் நீங்கிற பேதம் வரும். உயர்வு தாழ்வுங்கிற பேதம் எதுல வரும்? வேஷத்துல வரும். ஆனா இந்த வேஷதாரிகள் வேஷங்கள் இது. அந்த வேஷதாரன் சூத்திரதாரி யாருன்னா ஒருத்தன் தான். இந்த பிரம்மமே தான் இங்க எல்லா வேஷங்களிலும் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது எப்படி பாக்குறது அப்படின்னா, இதை ஸ்கிரிப்டா பாருங்க. இப்போ இதை எப்படி நான் ஸ்கிரிப்டா பாருது அடுத்த ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். அது எப்படிப்பா நான் ஸ்கிரிப்டா பார்ப்பேன் அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் வந்து ஒரு வில்லனா நடிக்கிறான், இன்னொருத்தன் வந்து ஹீரோவா நடிக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறாங்க. சரியா? எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸா பாருங்க. வெளிப்பாடு தானே. ஹீரோ நல்லது பண்ணிட்டு இருக்கான், அது ஒரு வெளிப்பாடு. வில்லன் வந்து கெட்டது பண்ணிட்டு இருக்கான், அது ஒரு வெளிப்பாடு. ஆனா இவைகளுக்கு எல்லாமே அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உணர்வு இல்லாம நடிகன் இல்லாம கதாபாத்திரம் வந்து வெளிப்படுத்த முடியாது. கதாபாத்திரம் இருக்கலாம், ஆனா கதாபாத்திரத்திற்கு உணர்வு கொடுத்து அதை கதாபாத்திரம் வெளிப்படணும்னா அதற்கு உணர்வை கொடுத்தாதான் அது வெளிப்படும். சரியா? அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் கதாபாத்திரங்களாக மட்டுமே காண வேண்டும். அதற்கு உயிர் கொடுப்பவன் யாருன்னா பிரம்மஸ்வரூபமான நான்.
இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீயையும் ஒரு கதாபாத்திரத்தாவ நீங்க பாத்துருவீங்க. ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறதையும் கதாபாத்திரமா பாக்குறீங்க. உங்க எதிர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு கதாபாத்திரமாகவே நீங்கள் காண்கிறீர்கள். அப்படி நீங்கள் ஒரு கதாபாத்திரமாகவே காணும்போது, கதாபாத்திரம்னா வெறும் ஜடம் தானே! அப்போ அந்த கதாபாத்திரத்திற்கு உணர்வு குடுப்பவன் யாருன்னு கேட்டா, அந்த உணர்வது மட்டும் யாருன்னு கேட்டா, அது பிரம்மஸ்வரூபமான நான். அது இல்லைன்னா இந்த கதாபாத்திரங்கள் வெளிய வராது. அந்த பிரம்மஸ்வரூபமே நான்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த ஸ்ரீகாந்த் என்ற இந்த ஜடத்தை ஆட்டுபவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகை ஆட்டுகின்ற அதிஷ்டானமாக பிரம்மம் இருக்கு இல்லையா? அதுவே நான்னு நீங்க ஃபீல் பண்றது. இந்த பயிற்சி எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்க யாரு சுகமா பார்த்தாங்களாம், அந்த கதாபாத்திரம் சுகத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இன்னொரு யாராவது துக்கப்படுறத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கதாபாத்திரம் துக்கமாக வெளிப்படுகிறது. எத வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிஷ்டானமான அந்த பிரம்மத்தின் ஒளியைத்தான் அது பொய்யாக விதவிதமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சரியா? உண்மை உணர்வான இந்த பிரம்ம உணர்வே தான் பொய்யாக ஒருத்தவன் பயங்கரமா குதிக்கிறான் செய்யறான் அப்படின்னா, அதையும் நீங்க நடிப்புன்னு பார்ப்பீங்க. யாருடைய நடிப்பு? உன்னுடைய அந்த பிரம்ம ஒளி, அந்த பிரம்மம் அதிஷ்டானமாக இருக்க போய் தான் அது அங்கே அப்படி நடித்துக் கொண்டிருக்கிறது. சரியா? அப்ப நான்னு பார்க்கிறீங்க. ஆனா நடிப்புன்னும் பார்க்கிறீங்க. இப்போ எவ்வளவு பெரிய குதிச்சு கோடிக்கணக்குல ப்ராஃபிட் வந்துருச்சு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும், அத நடிப்புன்னு பார்க்கும்போது அதுல அடிக்ஷன் வராது. 2வது நான்னு சேர்த்து பார்க்கிறீங்க. அது அந்த பிரம்ம ஆனந்தத்தை தான் சும்மா நாச்சுக்கும் இப்படியே குதிக்கிற மாரி வெளிப்படுத்துது. அதேதான் துக்கத்துக்கும். எவ்வளவு பெரிய துக்கம் அடையும் போதும் கூட, இந்த பிரம்ம உணர்வே தான் இங்கே துக்கமாக பொய்யாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளவு பெரிய சுகமாக ஒருவன் இருந்தாலும், நீங்க அதுல அடிக்ட் ஆக போறதில்ல. ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், நீங்க வேதனைப்பட போறதில்ல. அஃபெக்ட் ஆக போறதில்ல. தி சேம் திங் ஹேப்பன்ஸ் டு யூ ஆல்சோ. ஸ்ரீகாந்துக்கும் அதேதான். சரியா? வெளியில என்னவோ அதுதானே. ஸ்ரீகாந்த்ன்றது ஒரு வேஷம் தானே. எல்லாம் 10 ஒண்ணு 11 இந்த ஸ்ரீகாந்த் இல்லையா? அப்போ இவன் எவ்வளவு பெரிய குதிச்சாலும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். குதிப்பது போல் சந்தோஷத்தில் குதிப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன். அழுதாலும் பிரம்ம உணர்வை அழுவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை நாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக பிராக்டிஸா பண்ணுங்க அப்படிங்கிறத விட சத்தியங்க இது உண்மைதானேங்க. ஏங்க எப்படி இருந்தாலும் நீங்க அப்படி ஃபீலே பண்ணலைன்னாலும் நீங்க அழுவது போல் நடிக்கல நான் உண்மையாவே அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னாலும் எவ்வளவு நேரம் அழ போறீங்க? மிஞ்சி போனா 1/2 மணி நேரம் அழுதுட்டு மறுபடியும் ஆனா ஜோக் அடிக்க சிரிக்கத்தானே போறீங்க. அட ஏன்டா பொய் சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்க? நடிக்கிறது உண்மை. அந்த உண்மையை தான் ஒத்துட்டு போயேன். அப்போ நீ அழுவதும் நடிப்பு, நீ சிரிப்பதும் நடிப்பு, எல்லாமே நடிப்பு என்று உன்னில் வருகின்றதையும் சரி, அடுத்தவர்களிடத்தில் ஏற்படுவதையும் சரி, ஒரு முழுமையான நடிப்பாக நீங்கள் காண முயற்சித்தல் என்பது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்டாக இங்கே பிரசன்ட் செய்யப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் ரமண மகரிஷியின் பாயிண்ட் இங்கே வலியுறுத்தப்பட்டது. அதாவது எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறதையே நான் நிப்பாட்டிடாத. அது இந்த மனசுக்கு ஏற்படுகின்ற உணர்வு தான். ஆனால் அந்த மனதின் அதிபதி யாரு? அந்த பிரம்மம் என்ற அதிஷ்டானம். பிரம்மங்கிற அதிஷ்டானம் இல்லைன்னா இந்த மனசால எதுவுமே வெளிப்படுத்த முடியாது. அப்போ இந்த பயங்கரமா சுகத்துல குதிச்சது போல் குதிப்பது எது அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்தை துணையாக கொண்டு இது குதிக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே இது குதிப்பது போல் நடிக்கிறதுன்னு ஆயிடும். இப்ப இதுவே குதிக்காது இல்ல. இதுதான் எப்பயுமே அது பிரம்மானந்தத்துல தான் இருக்கு. அப்ப இது அழுதுனானா இது அழுமா? அழுவது போல் நடிக்கும். இது குதிக்குமா? குதிக்கிறது போல் நடிக்கும். ஏன்னா இது பெர்மனன்ட்டா பிளிஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அப்போ இந்த நாண பிடிச்சிட்டீங்கன்னா, அழும்போது அழுவது யார்? நீங்க அழும்போதே இப்ப அழுது கொண்டிருப்பது யாருன்னு பாரு. உனக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷப்படுபவன் யாருன்னு பாரு. அப்படி பார்த்தேன்னா, நீ பிரம்ம உணர்வு என்று புரிந்து கொள்ளலாம். அந்த பிரம்ம உணர்வானது இந்த மாயை, இந்த உடல் மனம்ங்கிற புத்திங்கிற மாயையில பட்டு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லும் போதே இது பொய்ன்னு ஆயிடும். இது எப்ப பொய்ன்னு ஆயிடுச்சோ, இத நான் புரிஞ்சா இது பொய்ன்னு ஆயிடும். இது பொய்ன்னு புரிஞ்சா நான் வந்துருங்க. 2மே ஒண்ணுதான். சரியா? சோ ஆட்டோமேட்டிக்கலா அந்த அனுபவன் யாருன்னு பாருன்னு சொல்லும்போது இந்த பிரம்மத்தை பிடிச்சிருவீங்க. பிரம்மத்தை பிடிச்ச செகண்ட்ல இது மாயைன்னு புரிஞ்சிடும். நீ அழுவதும், அல்லது நீ சிரிச்சதும் இது நடிப்புன்னு புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிரம்ம உணர்வு தான் இதுல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு புரியும் போது ஆட்டோமேட்டிக்கலா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். சரியா? இவ்ளோ பெரிய வேதனையா இருந்துக்கட்டும், அந்த வேதனை அப்படிங்கிறது நான் அல்ல. அந்த வேதனை படுவது யார் அப்படின்னு இந்த வேதனைக்கான மூல காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது சச்சிதானந்த சுரூபமா இருக்கும். சச்சிதானந்த சுரூபம் பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது ஏன் வேதனைப்படுதுன்னா சும்மா நடிக்குது, பொய்யா நடிக்குது. ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்ல. ஏன்னா அது எப்போதும் பெர்மனன்ட் இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது இது மாறிக்கொண்டிருக்கும் விஷயம் அப்படின்ற அந்த விஷயத்தை வைத்தும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்க சொன்னது. இனி நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சரி, என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஜடம், உணர்வு. உணர்வு மயமானவன் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் நான் கேட்ச் பண்ணி ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன். உணர்வுனாலே அது பிரம்ம உணர்வு தான். அப்படி ஒரு ஒரு பிராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா, இங்கே பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே உணர்வு கிடையாது. சச்சிதானந்த உணர்வை தவிர வேற எந்த உணர்வுமே இங்க இல்ல. இருப்பது ஒன்றே, அது பிரம்மம் மட்டுமே அப்படின்னா, அதனுடைய உணர்வுக்கு சச்சிதானந்த உணர்வுன்னு பேருன்னா, அப்ப அது மட்டும் தானே இருக்குன்னு வேற ஏதாவது இருக்க முடியுமாங்க? இப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ இந்த சிதாபாஸ் இருக்கு. இந்த ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்க்கு ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சொல்லும்போதே அது என்னது அது? பிரம்ம பாவம் தான். பிரம்ம பாவம் தானேங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பாவம் மாறிடுமா என்ன? உணர்வுனாலே பிரம்மம் தான் என்று உணர முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறான். ஒரு சூரிய ஒளி ஒரு கண்ணாடியில பட்டு பிரதிபலிச்ச உடனே அந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கின்ற ஒளியும் அந்த சூரிய ஒளியும் வேற வேறன்னு ஆயிடுமாங்க. அப்போ இந்த ஸ்ரீ உணர்வதாகட்டும் அல்லது இந்த மக்கள் உணர்வதாகட்டும் இங்கே பார்க்கிற எல்லா உணர்வுகளாகட்டும் அத்தனை உணர்வும் பிரம்ம உணர்வே என்று காண முயற்சி செய் அப்படிங்கிறாங்க. ஆனா பிரம்ம உணர்வுன்னா என்னன்னு தெளிவா தெரியும். இது என்னது சச்சிதானந்த உணர்வு அப்படின்னு பார்த்தோம். சரியா? அந்த சச்சிதானந்த உணர்வே இங்கே இங்க ஸ்ரீகாந்த் வந்து சந்தோஷப்படுறான், துக்கப்படுறான், கோவப்படுறான், என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இது ஸ்ரீக்கென்று தனியாக ஒரு உணர்வு கிடையாது. பிரம்ம உணர்வு தான் இப்போது இங்கே இப்படி இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்திய உணர்வு சச்சிதானந்தம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அது இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பொய்யா தானே இருக்க முடியும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கேர்ஃபுல்லி. நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, யூ ஜஸ்ட் ஃபீல் தி ஃபீல் ஆஃப் பிரம்ம பரபிரம்ம பரபிரம்ம மட்டும்தான் உணர்வு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறேன். சச்சிதானந்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்பிடுங்க, ஃபீல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் அந்த உணர்வுலயே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு வந்து பயங்கரமான ஒரு அழுகை அப்படிங்கிறது வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்ம உணர்வு என்னம்மா அழகாக அழுகையாக வெளிப்படுகிறதுன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. பயங்கரமா சிரிக்கிறேன் அப்படின்னா, பிரம்ம உணர்வோடு நான் எவ்வளவு அழகாக குறிக்கின்றேன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. ஏன்னா இந்த உணர்வு பொய் உணர்வு என்பது இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பிரம்ம உணர்வு தான் இங்கே குதிக்கின்றது. பிரம்ம உணர்வு தான் இங்கே அழுகின்றது. ஏனால் இருப்பது பிரம்ம உணர்வு மட்டுமே. இங்க 2வதா ஒரு உணர்வுன்னு இருந்தா தானே, இருப்பதே அது மட்டும் தானே. ஆனால் அதுவோ பெர்மனன்ட் பிளிஸ், சச்சிதானந்த உணர்வு. மாறாது, கூடாது, குறையாது, எப்போதும் இருப்பது சாஸ்வதமானது. அத நம்ம வந்து ரம்ய, ரமல, சமாதானம்னு சொன்னோம். கம்ப்ளீட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்டு ஃபீல் அப்படின்னு சொன்னோம். ஏதோ ஒரு ஃபீல வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் தட் இஸ் தி ட்ரூ ஃபீல் தட் அலோன் இஸ் தேர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புங்க. அத தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்றத முழுசா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப எனக்குள்ள வருகின்ற உணர்வு அது வெறும் வெளிப்பாடு. எதனுடைய வெளிப்பாடு? அந்த சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு. அப்படின்னா அது வெளிப்படும் போது பொய்ன்றத ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நீங்க கொண்டு வரலாம். யார பார்த்தாலும், எத பார்த்தாலும், எந்த உணர்வை கண்டாலும் பிரம்மமாக காணுங்கள். அப்படிங்கிறத விட நானாக பிரம்மம்ங்கிறது நான் பிரம்மம் தானே இந்த இடத்துல. கண்ணனாக காருங்கள் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? அது நானே இப்போது அப்படி வருகின்றேன். நானே இந்த உணர்வாக. அப்போ பிரம்ம உணர்வே இங்கே பலவாறாக இங்கே 1000 ரூபங்களில் 1000 உணர்வு மயங்களா பாருங்க. லட்சக்கணக்கான உணர்வுகளோட பாருங்க. நாய் வள்ளுவலன் விழுதுன்னு ஒரு உணர்வு பாருங்க. மாடு சாந்தமா இருக்குன்ற உணர்வு பாருங்க. நாய்க்குள்ள உணர்வு இருக்கும். நான் என்னுடைய உணர்வு தான். பன்னிக்குள்ள இருக்கிற உணர்வும் என்னுடைய உணர்வு தான். மாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வும் என்னுடைய உணர்வு தான். மனுஷங்களுக்குள்ள வில்லனுக்குள்ள இருக்கிறதும் என்னுடைய உணர்வு தான். ஹீரோக்குள்ள இருக்கிறதும் என்னுடைய தான். பெண்ணுக்குள்ள இருக்கிறதும் யானுக்குள்ள இருக்க அத்தனை உணர்வுகளும் என்னுடைய உணர்வு தான். ஏனென்றால் உணர்வு என்பது ஒன்றுதான். சச்சிதானந்த உணர்வை தவிர வேறு எந்த உணர்வும் இங்கே இல்லவே இல்லை. இருப்பது ஒரே கான்சியஸ், தட் இஸ் வாட் கான்சியஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ற ஒன்றுதான் இருக்கிறதுங்க. ஆனா அதுவே ரெஃப்ளெக்ட் ஆகி பல கான்சியஸ் ஆகல. நீ 1000 கான்சியஸ் ஆக இங்கே இருக்கும் போதும் கூட, அதனாலதான் சொன்னேன். நீங்க ஒரு 1000 கண்ணாடி வையுங்க. சூரிய ஒளி அந்த 1000 கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கட்டும். ஒரு சின்ன கண்ணாடியா இருந்தா பிரதிபலிக்கின்ற ஒளி சின்னதா தான் இருக்கும். பெரிய கண்ணாடி வச்சீங்கன்னா பிரதிபலிக்கின்ற ஒளி பெருசா தான் இருக்கும். இருக்கட்டுங்க. ஆனா அந்த உபாதி பேதத்தின் அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒளியில என்னங்க வித்தியாசம்? உணர்வுல என்னங்க வித்தியாசத்தை கொண்டு வந்துட முடியும் நீங்க? உபாதியில வித்தியாசத்தை கொண்டு உபாதின்னா என்ன நினைச்சிடாதீங்க. வேஷம். அந்த சைஸ் அளவு. அந்த வேஷத்துல நீங்க 1000 தான் வித்தியாசத்தை பாருங்க. ஆனா
அதுல இருந்து வெளிப்படுகின்ற உணர்வுங்கிறது சூரிய ஒளி தானே பட்டு பிரதிபலிக்கிறது. அப்புறம் சூரிய ஒளி இல்லாம வேற ஏதோ ஒளியா வெளியே வந்துட போகுது. இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். இருப்பது ஒன்றே, அது சச்சிதானந்த உணர்வு மட்டுமே என்பதை தீர்மானமாக நாம் புரிந்து கொள்ளும் போது, நம்பும் போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரம்மம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பிரம்ம உணர்வை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்களை மட்டும்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்கோர்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கும், யாரும் இல்லைன்னு சொன்னது. ஒரு கல்லை பார்ப்பீங்க, என் உணர்வே அற்ற நிலையாக ஒரு கல்லாக இருப்பதும் அந்த பிரம்ம உணர்வு. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது உணர்வே இல்லாம நம்ம ஒரு உணர்வுல இல்லையா? அப்ப கல்லுங்கிறது உணர்வு இல்லாத உணர்வாக அங்கே இருப்பது நான் தானே. எதை பார்த்தாலும் அங்கே ஒரு உணர்வு தான், உணர்வற்ற நிலையிலும் இருப்பது ஒரு உணர்வு தான். அடிக்கடி நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், அந்த கோல்டன் பீச்ல ஒருத்தன் நிப்பான்ல சில மாதிரி. அப்ப சில மாதிரி நிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உணர்வு இருந்தா அவன் சில மாதிரி நிக்க முடியும்னு நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா? சோ தேர்ஃபோர் wherever you see, whatever you see, அது அக்னி பொருட்களிலிருந்து ஓரறிவு ஈரறிவு என்று ஆரம்பித்து 6 அறிவு வரைக்கும், ஏன் தேவர்கள் வரைக்கும் சென்றாலும் கூட அத்தனையும் அந்த பிரம்ம உணர்வின் பிரதிபலிப்பு தான், பிரம்ம உணர்வின் வெளிப்பாடுதான் என்று நீங்கள் காணும் போது we cannot see that there is one more அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அண்ட் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அண்ட் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் ஆர் ஒன் அண்ட் தி சேம் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிற. மெகா ஐயும் மைக்ரோ ஐயும் ஒன்னு, இதுதான் சத்தியங்க. இதை நான் பொய் சொல்லலை. சரியா? எல்லா கிரந்தங்களும் எல்லா வேதங்களும் ஞானேஸ்வரர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பிரம்மம் ஒன்றே. அதுவே இந்த ஜகமாக விரிந்திருக்கின்றது என்பதற்காக அது பல உணர்வா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க கூடாது. ஈஸ்வரனாக இருப்பதும் பிரம்ம உணர்வே, ஜீவன்களாக இருப்பதும் பிரம்ம உணர்வே என்று நீங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ளும் போது, நீங்கள் அந்த உணர்வுன்னு நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகும் நீங்கள் நானே அனைத்தும் என்ற அந்த உணர்வுக்குள்ள நீங்க சென்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். இப்போ இந்த க்ஷணத்துல நீங்க உங்களால ஞானியாக முடியும். இதுக்கு நீங்க கர்மயோகம் பண்ணித்தான் அல்லது சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. கர்மயோகத்தை நீ பயிலணும்னாலே பிரம்மபாவம் இல்லாம பயில முடியாதுங்கிறத ஞானதேவரின் கண்ணோட்டத்துல மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸோ வாட் எவர் ஈவன் அ ஸ்மால் பிராக்டிஸ்ல நீ சக்சீட் ஆனா கூட, நீ ட்ரூத்ல இருந்தா தானே சக்சீட் ஆவ. நீ ஒரு பொய்யில இருந்துகிட்டு நீ என்னத்தை சக்சீட் ஆகிறதுக்கு? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் பிரின்சிபிள்ஸ். அதுக்காக நீங்க சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. நம்ம ஆல் ஸ்டேஜ் தான் நம்ம முதல்ல சொல்லி கொடுத்ததே. மனசு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மனசு பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணணும். சரியா? ஆனா அதை புரிந்து கொள்வது என்பது நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் 100% பெர்ஃபெக்டா நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பியூர் சமபவனைக்குள்ள போகணும்னா, அல்லது கர்மயோகத்துல 100% பலனை எதிர்பார்க்காம நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா, பொய்ன்னு புரிஞ்சாதானே முடியும், பண்ணுன்னு புரிஞ்சாதானே முடியும், மாயன்னு புரிஞ்சாதானே முடியும். உண்மை நம்பிட்டு இருக்கிறவன் எப்படிங்க பலனை எதிர்பார்க்காம செயல் பண்ணுவான்? So therefore try to understand that I am not underestimating all these knowledges. எல்லா நாலேஜஸோட இதையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் வெற்றி சுலபமாக கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு இதை சொல்லித்தான் ஆகணும். I'm not talking with the beginners. நேற்று முன்னாடி எனக்கு ஆன்மீகம்னா ஒன்றும் தெரியாது அப்படின்றவன்ட்டே நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ 20 வருஷமா ஆன்மீகத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் உங்களிடத்தில் நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். சரியா? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பிரம்மமே நான் என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் இறுக்கி பிடித்தீங்கள். பிரம்மமே நான் என்று பிடிக்கும் போது கண்களில் காணும் அத்தனை உணர்வுகளும் அந்த ஒரே பிரம்ம உணர்வே என்று சேர்ந்து காண முயற்சி செய்யுங்கள். நாட் ஒன்லி இன் திஸ் ஸ்ரீகாந்த் என்ற இந்த வேஷத்தில் வெளிப்படும் உணர்வுகளை மட்டுமல்ல, நீங்கள் காணும் எங்கும் எதிலும் உள்ள அனைத்து உணர்வுகளையும் பிரம்ம உணர்வான எனது உணர்வு என்று நீங்கள் பார்க்க முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? இதுல இந்த எப்படி சொல்லலாம், இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சொல்றோம். மெகா ஐ, மைக்ரோ ஐ அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த மெகா ஐ அப்படிங்கிறது அதிஷ்டானமாக இருந்து கொண்டு இந்த மைக்ரோ ஐ அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில இந்த மெகா ஐயே நான் ஃபீல் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். இல்ல முக்கியமா இன்னொன்னு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய இந்த உணர்வுல மட்டும்தான் இருக்கு. இந்த ஆனந்தமே தான் அங்கே விதவிதமா பிரதிபலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா,
ஒருத்தன் வந்து பயங்கரமா கொடுமைகள் பண்ணிட்டு இருக்கான், கொலை பண்ணிட்டு இருக்கான், கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், ரேப் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கான். சரியா? இப்ப இது பண்ணும்போது அந்த பண்ணும்போது நீங்க அந்த அனுபவங்களை பாக்குறீங்க இல்லையா? இந்த அனுபவா, இந்த மாயா அனுபவா அண்ட் பிரம்மா அனுபவா, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மாயா அனுபவம், பிரம்மா அனுபவம் அப்படின்னு ரெண்டு அனுபவங்கள் இருக்கா? பிரம்ம அனுபவம் மட்டும்தான் இருக்கு. அது மாயையில விதவிதமாக அது வெளிப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா நம்ம டுவாலிட்டியை விட்டு வெளியே வரணும்னா ஒண்ணுக்குள்ள போய் ஆகணுங்க. நம்ம திரும்ப திரும்ப வந்து ஏங்க மாயை அனுபவத்துல நான் அழுதேன். பிரம்ம அனுபவத்துல அழுதல. பிரம்ம அனுபவத்தில் இருந்து கொண்டுதான் அழுவது போல் உனது ரெஃப்ளெக்ஷன் அங்க இருக்கு. பிரம்மா அனுபவமே அழுவது போல் பிரதிபலிக்கின்றது. பிரம்மானந்தமே அனுபவமேன்றதை விட்டு ஆனந்தமேன்னு வச்சுப்பாங்க. இருப்பது ஒரே ஒன்றுதான், ஒரே ஒரு உணர்வு தான். அதற்கு என்ன உணர்வுன்னு சொன்னோம்? சச்சிதானந்தம்னு சொன்னோம், அல்லது பிரம்மானந்தம்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு பிரம்மானந்தமே தான் இங்கே ஆஹ் வெளிப்படுகிறது. அப்படின்னா மாயை அனுபவம் அப்படின்னு தனியா இல்லை. அப்ப ஒருத்தன் கொலை பண்றான், ரேப் பண்றான், அங்க எனக்கு பார்க்கும்போது பயங்கரமான கொடுமைகள்லாம் நடந்ததே அப்படின்னா அப்படின்னு தனியா எதுவுமே இல்லை அப்படிங்கிறேன் நான். அப்போ மாயானாலே பொய், பொய்யினாலே இல்ல, இல்ல இல்லன்னு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இருக்குப்பா, எது இருக்கு? பிரம்மானந்தம் தான் அங்க இருக்கு. என்னடா அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து பிரம்மானந்தம் இருக்குங்கிற? அட ஆமாடா, பிரம்மானந்தம் தான்டா அங்க கதறிட்டு இருக்கு. பிரம்ம உணர்வு தான்டா அங்க கதறிட்டு இருக்கிற மாதிரி சும்மா நாச்சுக்கும் வெளிக்காட்டிட்டு இருக்கு. இங்க பிரம்ம உணர்வை தவிர வேற உணர்வு இருக்கவே முடியாதுப்பா, அதை புரிஞ்சுக்கோயேன். So this is what the most important point to understand. சரியா? So எப்போ எங்கே பிரம்ம உணர்வு மட்டுமே, பிரம்மானந்தம் மட்டுமே இருக்கின்றது, வேற எதுவுமே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ, அப்போ இந்த மாயையில நடக்கின்ற எத்தனை கொடுமைகள் அது இது எதுவானாலும் சரி, நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா பாத்திர முடியும். அது நானாகவும் பாத்திர முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அது எப்படி பிரதிபலிக்குதுன்றதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் போகாதீங்க. இந்த உணர்வு தான் அது வேறு விதமா பிரதிபலிச்சுட்டு போகுது. அது பிரதிபலிச்சாலும் பிரதிபலிக்கலைன்னாலும் நீங்க இந்த உணர்வு தான். நான் இந்த அதாவது நிர்மகல்ப சமாதியில பிரம்ம உணர்வு எந்த மாயையின் தொடர்பு இல்லாம இருக்கு. மாயையின் தொடர்பு இல்லாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த சூரிய ஒளி கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கும் போது அது டிஃபரெண்டா எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. ஆனா கண்ணாடியிலேயே படாமலும் வந்து சூரிய ஒளி இருந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு வேஷத்தை போட்டு வெளிப்படுத்தினாதான் உங்களுக்கு சுகம், அது இல்லைன்னா சுகம் இல்லை அப்படின்னு எல்லாம் இல்லைங்க. நீ ஃபர்ஸ்ட் பிரம்ம உணர்வுல திளைச்சிடு. நான் சூரிய ஒளி அப்படின்னு ஃபீல் பண்ண. பிரம்ம உணர்வு நான். இந்த உணர்வை தவிர வேற ஒண்ணு எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிரு. அது வந்து 1000 கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கும் போது இதுதான் அது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இது பட்டு பிரதிபலிச்சு அந்த உணர்வு அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இது பட்டு பிரதிபலிச்சாலும் அதே லைட்டு தான், பட்டு பிரதிபலிக்காம இருந்தாலும் அதே லைட்டு தான். நான் அந்த லைட்டா மாறிட்டேன், நான் அந்த உணர்வாக மாறிட்டேன் என்ற உணர்வில் இருக்க வேண்டும். அதுதான் பிரம்மானந்த உணர்வு. அப்ப ஜீவன் முக்தன், விதேக முக்தன் டிஃபரன்ஸே கிடையாது. ஜீவன் முக்தன் என்பவன் அவன் தன்னை லைட் என்று உணர்ந்தவன், தன்னை அந்த சூரிய ஒளி என்று உணர்ந்தவன், தன்னை ஆன்ம உணர்வு பிரம்மானந்த உணர்வு என்று உணர்ந்தவன். அவன் ஒரு கண்ணாடியில போட்டு பிரதிபலிச்சாலும் சரி, பிரதிபலிக்கலைன்னாலும் சரி, அவன் ஃபீல் பண்ணிட்டான் நான் அந்த லைட்டு தான், நான் அந்த பிரம்ம உணர்வு தான் அப்படின்னு. இவன் அழுகிறதுக்கோ இவன் சிரிக்கிறதுக்கோ இதையே இவன் ஃபீல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கின்ற இந்த லைட்டு அந்த லைட்டு வேற வேற கிடையாது. ஆனா அந்த லைட்டு நான் அப்படின்னு நினைச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த லைட்டை பத்தின கன்சிடரேஷனே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் நிர்வேல் பசமாதியில் நடக்குது. அவங்க லைட்டாவே மாறிடுறாங்க. தெர் இஸ் நோ எக்ஸ்பிரஷன், நோ வெளிப்பாடு, நத்திங். அதுக்காக அவங்க இல்லைன்னு அர்த்தமா? பிரம்ம உணர்வு எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ தேர்ஃபோர் கடைசியா நான் சொன்ன டிப்ஸ் வந்து வேற ஒண்ணும் இல்லை. Try to believe there is only one is existed, that is called பிரம்மானந்த உணர்வு. இருப்பதே ஒன்றுதான், அது பிரம்மானந்த உணர்வு மட்டும்தான், பரபிரம்ம உணர்வு மட்டும்தான், வேற எதுவும் இங்க இல்லவே இல்லை. நீங்க உலகத்துல மாயையில் லட்சக்கணக்கான உணர்வுகளை பார்க்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் அதனுடைய வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னு சொல்லும் போதே பொய்யாதான் வெளிப்படும். சரியா? அந்த பிரம்மானந்த ஏன்னா எங்க அழுதுட்டு இருக்காங்கப்ப நீ ஆனந்தம்னு சொல்ற. ஆனந்தம் அழுவும் கோவப்படும் என்ன வேணா பண்ணும். அது மாயையில பட்டு பிரதிபலிக்கும் போது எப்படி வேணா விளையாடணும். ஆனால் இருப்பது அந்த பிரம்ம உணர்வு மட்டுமே என்று புரிந்து கொண்டாலே போதும். அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா இதை நீங்க பிராக்டிஸா கொண்டு வாங்க.
எத பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் பிரம்ம உணர்வ பாருங்க. என்னுடைய உணர்வே அது அப்படின்னு சேர்த்து பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரம்ம உணர்வில் கலந்து விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. புரிஞ்சுதா?